48 மணி நேரத்திற்குள்ளாக திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாளை தமிழக சட்டசபை கூடுகிறது. குறிப்பாக பட்ஜெட் தாக்குதலில் குறிப்பாக மத்திய அரசிற்கு வரியை செலுத்த மாட்டோம் என்று பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் உடனடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 356 சட்டத்தை அமல்படுத்தி முழுமையாக கலைக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக திமுகவின் ஆட்சி மிக 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 மோசமான ஒரு ஆட்சியாகவும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாகவும் கடந்த 4 முறை மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட பட்ஜெட் தாக்கல் கோபாலபுரத்தின் குடும்பத்தின் வளர்ச்சியை தவிர மக்களின் எந்த ஒரு வளர்ச்சியையும் இதுவரை செய்யவில்லை என்று எதிர்க்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள். கடைசி பட்ஜெட் தாக்கல் இந்த முறை நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன்பாக இந்த பட்ஜெட் தாக்கல் நிச்சயம் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதிலும் சித்து விளையாட்டை ஸ்டாலின் அவர்கள் காட்டிவிட்டால் நிச்சயம் மக்களுக்கு பாதிப்படையக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் என்னதான் இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாலும் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று ஓரம் கட்டிவிடுவார்கள் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 விஷயத்தில் திமுக தற்பொழுது லாக் ஆகி இருக்கிறது. ஒன்று, மத்திய அரசிற்கு எதிராக திட்டங்களை போட்டாலும் அவசர சட்ட பிரகடனம் அமல்படுத்தப்படும். இரண்டாவதாக, மக்களுக்கு பயனுள்ள தகவலாக பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை என்றாலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைக்களமாக மாறிவிடும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக நாளை நடைபெறக்கூடிய இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் குறிப்பாக கடந்த முறை சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டதா, ஏற்கனவே 2024 பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் முழுவதும் வெள்ளை அறிக்கையாக உங்களால் கணக்கு காட்ட முடியுமா? 2 பாலங்கள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது, லேசான மழைக்கே இடிந்து விடப்பட்டது, நீங்கள் யாருக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்கப்பட்டீர்கள் என்ற அனைத்தையும் துல்லியமாக எடப்பாடி ஆதாரத்துடன் வைத்திருக்கிறார். நாளை நடைபெறக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் நிச்சயம் காரசாரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, உங்களது பார்வையில் கூறுங்கள், இந்த திமுகவின் ஆட்சி மிக சிறப்பாக இருக்கிறதா அல்லது ஆட்சியை கலைக்கலாமா என்பதை கூறுங்கள்.